எங்கடா கூட்டிட்டு போறீங்க? என்ன விடுங்கடா. டேய் விடுறா விடுறான்றேன். சக்தி கார் இங்கே இருக்கட்டும், நீ வா. இங்க யாரு வர போறா? சக்தி இவனை புடிச்சுக்க, நான் போய் கேட்டு தரக்கிறேன். சரி கூட்டிட்டு வாங்க அவனை. விடுங்க என்ன. போடா அசையாத அதிகமா. குழந்தை விடுறா. நல்லா இறுக்கி டைட்டா கட்டு, தப்பிக்கவே கூடாது. நல்லா கட்டிட்டேன், அசையே முடியாது. யாரா நீங்கலாம்? ஏன்னா என்ன கூட்டிட்டு வந்து தேவையில்லாம இப்படி கட்டி போடுறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். சக்தி அக்காக்கு போன் போட்டு சொல்லு, இங்க உள்ளதா டவர் கிடைக்காதுல்ல, வெளியில போய் போன் போட்டுட்டு சீக்கிரம் வா. சரி. இங்க பாரு, இந்த கத்துற முயற்சி எல்லாம் விட்டுரு. இங்க இருந்து எவ்வளவு கத்தினாலும் வெளியில ஒரு சத்தம் கூட போகாது. அதனாலதான் தைரியமா உன் வாயில டேப்பு கூட போடாம இருக்கிறோம். கார் இங்கேதான் இருக்குது. அநேகமா அந்த ஃபேக்டரிக்குள்ளதான் போயிருப்பாங்க. இருக்கும், வாங்க உள்ள போய் பாப்போம். அண்ணே அண்ணே, 2 பேரும் இங்க வாங்க. யார் 2 பேரையும் கூப்பிடுறான்? வா போய் பாப்போம். ஏங்க அதான் போயிட்டானுங்க. நாம அங்க உள்ள போய் கூட்டிட்டு வந்துடலாமா? இப்ப நம்ம போய் காப்பாத்தணும்னா அவங்க கிட்ட கொட்டா மாட்டிக்க வேண்டியதான். இவரை கடத்து யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம், யாரு கடத்தினாங்கன்னு தெரியும். அக்கா இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கல்ல? யார் அந்த அக்கான்னு தெரியல, கேடு கெட்டவ. அவ மட்டும் என் கையில கடிச்சா. கார் சத்தம் கேக்குது, அக்கா வந்திருப்பாங்க போல. நீங்க எங்கே இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரிண்ணே. வந்துட்டாளா? வரட்டும் வரட்டும். எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. இவனை இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க, யாருக்கும் தெரியாதுல்ல? யாருக்கும் தெரியாதுக்கா, கரெக்டா தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். இவனை கண்டுபிடிச்சு இங்க யாரும் வந்துடக்கூடாது, அப்புறம் நான் யோசிக்கிறது நடக்காம போயிடும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, யாருமே கண்டுபிடிக்கல. ஆனா அக்கா, நீங்க இன்னொரு வீட்டை ஃபாலோ பண்ண சொன்னீங்கல்ல? ஆமா. அந்த வீட்ல இருந்து 2 பொண்ணுங்க மட்டும் வெளியில போயிருக்காங்க. அந்த வீட்ல இருக்கிறதே 2 பொண்ணு தான். அப்படியாக்கா? 2 பேருமே வெளியில போனாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஆட்கள்ல 3 பேர் அங்க போயிட்டாங்க. அதுல ஒண்ணு மட்டும் எங்கேயோ போயிடுச்சான். நீங்க சொன்ன அந்த உயரமா இருக்கிற பொண்ணு மட்டும் அங்க சர்ச்சில் இருக்கான். சர்ச்சிலையா? அவளுக்கு அங்க என்ன வேலை? தெரியலக்கா, அந்த பொண்ணு அங்கதான் நிக்கிறான். அவதான் முக்கியமானவ. ஏன்னா அவதான் எங்க மைனி பார்த்து வச்ச பொண்ணு. நம்ம ஆட்கள் அங்க நிக்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே போட்டுற சொல்லு. கொலகாரி, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருங்க, அதுக்கப்புறம் நடத்த வேண்டியதெல்லாம் நடத்திடலாம். மக்களே, நீ அப்பாக்கு போன் போட்டு எங்க வந்துட்டு இருக்கிறாருன்னு கேளு. சரிம்மா. என்ன மருமகனே, ஆச்சரியமா இருக்குது போல. என்ன இப்படி கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு மிரட்டுனீங்கன்னா நான் ஒத்துக்குவேன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ மக்களே, உங்க மாமாவோட குரலை நீங்க கேட்டதே இல்லல? இந்த கேளுங்க, என் அண்ணன் பையனுக்கு அப்படியே அவங்க அப்பா குரல் தான். அப்படியே எங்க அண்ணனை பாக்குற மாதிரி இருக்கு. எங்க அண்ணன் அவ்வளவு சீக்கிரமா யார் மாதிரியும் கோவப்பட மாட்டாரு. ஆனா கோவம் மட்டும் பட்டுட்டாருன்னா வச்சுக்க, 2ஆ ஆக்கிடுவாரு. என்னமா கோவம் வருது? மக்களே, நான் ஒண்ணு மிரட்டி சம்மதிக்க வச்சு வேலை நடத்துறதுக்காக உன்னை இங்க கட்டி போட்டு வைக்கல. என் வேலையை நான் முடிச்சுக்கிறதுக்காக கட்டி போட்டு வச்சிருக்கேன். இங்க பாருப்பா, உங்க அம்மா கிட்ட வந்து அன்னைக்கு அழகா சொல்லியாச்சு, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நீ சமத்தா நான் சொல்றத மட்டும் செய். உன்னை ராஜா மாதிரி நான் வாழ வைக்கிறேன். செய்யலன்னா வச்சிக்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன மிரட்டுவீங்க, அடிப்பீங்க, அவ்வளவுதானே. பண்ணிக்கங்க. சேச்சே, உன் மேல நான் கையை வைக்க சொல்ல மாட்டேன். எங்க அண்ணன் மாதிரி இருக்கிற உன்னை கூட நான் அடிக்க விட்டுருவேனா யாரையாவது? நீ ஏன் ரத்தம், எங்க அண்ணனோட ரத்தம். உன் மேல நான் கை வைப்பனா? வைக்கவே மாட்டேன். டேரக்டா எங்க மைனி மேலதான். என்னப்பா ஷாக் ஆயிட்டேன்? உன் மேல கை வச்சா எங்க அண்ணன் மேல கை வச்ச மாதிரி. என் அண்ணன் மேல கை வைக்க யாரையாவது நான் விட்டுருவேனா? ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீ இப்பயே சமத்தா ஒத்துக்கிட்டேனா உங்க அம்மா உயிரோட இருக்கும்போதே உனக்கு கல்யாணம் நடக்கும். இல்லைனா உங்க அம்மா இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. உன் கல்யாணத்துக்கு உங்க அம்மா உயிரோட இருக்கணுமா இருக்க வேணாமான்றதை நீயே முடிவெடுத்துக்க. நல்ல நேரத்துக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. நான் 2 மணி நேரம் உனக்கு டைம் கொடுக்குறேன். நீயே முடிவெடுத்துக்க. எங்க அண்ணன் அறிவாளி, அவனுக்கு பிறந்தவன் நீ. நீ கண்டிப்பா யோசிப்ப. யோசிச்சு நல்ல முடிவா எடுத்தா நல்லது, சரியா? சரி, உங்க மாமா வராராம், நான் போய் பார்த்துட்டு இருக்கிறேன். யாருன்னு தெரியுதுல? சுண்டி விரல் கூட படக்கூடாது, சரியா? சரியான சைக்கோ போல இருக்கு. சரி, இவளெல்லாம் ஒரு கணக்குலயே எடுக்க கூடாதுன்னு பார்த்தா எவ்வளவு பெரிய வேலை பார்த்து வச்சிருக்கா. அந்த லேடிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதான் 10,000 வாட்டி சொல்லிட்டு இருந்தாலே அண்ணன் பையன் அண்ணன் பையனு. அந்த மூதேவி வர்க்கீஸ் கத்தை தான் எங்களை தொல்லை பண்றது இல்லாம அந்த பொண்ணு பின்னாடி வேற ஆள் அனுப்பி வச்சிருக்கு. மூதேவி இவளெல்லாம். என்னாச்சு, என்னது தேடுறீங்க? ஒரு பெரிய கட்டையை தேடுறீங்க. இன்னைக்கு அந்த மூதேவி மண்டையை உடைச்சாதான் எனக்கு மனசு ஆறும். ஆமா, உங்களுக்கு அவங்கள தெரியுமா? தெரிஞ்சிருக்கும். அந்த மூதேவி உங்ககிட்டயும் தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கும். அவங்க ஆள் அனுப்பி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற பொண்ணு யாரு தெரியுமா? வரிக்கை சம்மா பார்த்த பொண்ணு தான். அதான் சொன்னாலே எங்க மைனி பார்த்த பொண்ணுன்னு.
அந்த அம்மா பார்த்த பொண்ணு தான். ஆனா யார் அந்த பொண்ணு தெரியுமா? தெரியாதுங்க. நான் தான் அந்த பொண்ணை பார்த்ததே இல்லையே. வேற யாரும் இல்ல, சின்ன பொண்ணு தான் அது. என்னங்க சொல்றீங்க? ஆமா, இந்த லேடி முந்தானேத்து வந்து எங்க வீட்டுல அவ்வளோ அலப்பறை பண்ணிச்சு. முந்தானேத்துனா அன்னைக்கு தான் வர்க்கீஸ் வீட்லயும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போச்சு. அங்க முடிச்சிட்டு தான் சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு. இருங்க, அப்ப வர்க்கீஸ் அம்மா பார்த்து பேசி பூ வச்ச பொண்ணு சின்ன பொண்ணே தான். ஐயோ, இதுக்கு போய் தேவையில்லாம மண்ட மூலையெல்லாம் கசக்கி கஷ்டப்பட்டு நம்ம நிப்பாட்டி வச்சிருக்கோமே. நம்ம பண்ணது ஒன்றும் வேஸ்ட் ஆகல. இப்போ சின்ன பொண்ணை நம்ம அலர்ட் பண்ணியே ஆகணும். எப்படிங்க? நான் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்கேன். இருங்க, நான் அவளுக்கு ஃபோன் போடுறேன். உமா தான் இவ்வளோ நேரமா எங்க போயிட்டா? ஃபோன் போடுறா. ஹலோ ஹலோ, சின்ன பொண்ணு. எங்க உமா இருக்க? என்னை கூட்டிட்டு வந்து இப்படி தனியா சர்ச்சில் உட்கார வச்சுட்டு நீ மாட்டுக்கு எங்கேயோ போயிட்ட? நான் எங்க இருக்கிறேன்னு கேட்டா உனக்கு தலையே சுத்திரும். நான் சரியான இடத்துல மாட்டிட்டு இருக்கிறேன். மாட்டிக்கிட்டு இருக்கிறியா? என்ன சொல்ற உமா? சரி, அதெல்லாம் விடு. நீ சர்ச்சில் தானே இருக்கிற? ஆமா, நம்ம சர்ச்சு வாசல் படி இருக்கும்ல, அங்கதான் உட்காந்துருக்கேன். சரி சின்ன பொண்ணு, உன்னை சுத்தி முத்தி கேஷுவலா பாரு. யாராவது அங்க நிக்கிற மாதிரி இல்ல உன்னை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கிறாங்களா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல உமா. ஏன்? உனக்கு தெரியலனா பரவாயில்ல, நான் சொல்றதை மட்டும் கேளு. முந்தானேத்து நம்ம வீட்டில் வந்து ஒரு பொம்பளை ரகலை பண்ணிட்டு போனுச்சு பாத்தியா? ஆமா. அந்த லேடி நம்மளை ஃபாலோ பண்ணி 5 பேரை அடியாலாம் அனுப்பி வச்சிருக்கு. என்ன சொல்ற உமா? ஆமா சின்ன பொண்ணு, எனக்கே இப்பதான் தெரியும். அதனால தான் உடனே உனக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கேன். சரி, நீ எங்க இருக்கிற? சேஃபா இருக்கிறியா? நானா? அது ஒரு பெரிய கதை. இவ்வளோ நடந்திருக்கா? ஆமா, இவ்வளவும் நடந்திருக்கு. நான் இன்னமும் அந்த கோடவுன்ல தான் இருக்கிறேன். இங்க இருந்து பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு உனக்கு ஃபோன் போட்டிருக்கேன். அப்போ எனக்கு அப்பா பார்த்த மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, அதே அண்ணன் தான். என்கிட்ட சொல்லிட்டல, இனிமே நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் அங்க பத்திரமா கோடவுன்ல ஒளிஞ்சிரு. அவங்க கண்ணுல மாட்டிக்காத. பெரிய ரவுடின்னு நினைப்பா? கடத்தல் வேலை எல்லாம் நடத்துறாங்களோ? பாத்துருவோம், இன்னைக்கு பாத்துருவோம் யாருன்னு. நானா அந்த பொம்பளையான்னு. இன்னைக்கு இதை விடுறதா இல்ல. நீ சேஃபா ஒரு இடத்துல இரு. நான் ஃபோன் போடுறத மட்டும் பாத்துக்கிட்டே இரு. முக்கியமா உன் ஃபோனை சைலண்ட்ல போட்டு வச்சுக்க, சரியா? சரி சின்ன பொண்ணு. என்னங்க சொன்னாங்க? நாம ஒரு இடத்துல பத்திரமா ஒளிஞ்சிருப்போம். இனிமே அவ பாத்துக்குவா. என்னங்க சொல்றீங்க? வேணும்னா அங்க சர்ச் ஃபாதர் இருப்பாரு, அவங்க கிட்ட வேணா போய் இருக்க சொல்லுங்க. இல்லைன்னா சர்ச்சுக்குள்ள போக சொல்லுங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? நடக்கிறத மட்டும் பாருங்க. புரிஞ்சிருச்சுங்க? புரிஞ்சிருச்சு. தரமான சம்பவம் இருக்கு. சரி, நம்ம ஒளிஞ்சிருப்போம். என்னதான் அந்த மூதேவி பண்ணிடுறான்னு பாத்துருவோமே. எவன்டா அது? ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்ததெல்லாம் போதும். நானே நேரடியா கூப்பிடுறேன். வெளியில வாங்கடா. முடிஞ்சா உங்க மேடம் சொன்ன மாதிரி என்னை போட்டு தள்ளுங்கடா. வாங்கடா. உங்க 2 பேரையா என்ன அடிக்கிறதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க? சரியான மக்கு செலக்ஷன்டா உங்க அக்காங்களுக்கு. சபா, உங்களெல்லாம் அடிச்சு நான் டைம் வேஸ்ட் பண்ணுமா? சரி, ஆரம்பிங்க. அப்புறம் என்ன? எங்களை பத்தி தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கிற. ஆஹா, நாங்கெல்லாம் ஏறுனா ரயிலு, இறங்குனா ஜெயிலு. ஓ, அப்போ நான் வந்து உங்களுக்கு 10வது டார்கெட்டு. ஐயோ பாவமே, போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணீங்களோ? 10வது டார்கெட்டா நான் வந்து உங்களுக்கு